அனைவருக்கும் வணக்கம். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா P மற்றும் Q மீப்பெரு பொது வகுத்தி X மற்றும் Q = XY எனில் P மற்றும் Q இன் மீச்சிறு பொது மடங்கை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மீப்பெரு பொது வகுத்தி HCF வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, Qயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து LCM என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு எப்பயும் தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ எல்சிஎம் வந்து HCF வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவை வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா PQ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Qயோட மதிப்பு XYன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம Q எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம வந்து XY அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவை வந்து எல்சிஎம் தான் தேவை. ஸோ P × XY டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பியும் ஒய்யும் தான். ஸோ நம்மளோட எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஒய் எங்கே இருக்கோ அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போ வா வந்து 5, மீப்போ மா என்னன்னு கேட்டிருக்காங்க. மானா மடங்கு, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ 3 எண்களின் பெருக்கல் பலன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா படி போட்டோம்னா HCF n-1 × LCM = 3 எண் கொடுத்துருக்காங்க. ஸோ XY Zன்னு எடுத்துக்கலாம். ஸோ n வந்து 3 எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 - 1 2. ஸோ HCF² × LCM = XYZ. ஸோ நமக்கு வந்து HCF தான் கொடுத்துருக்காங்க, மீப்பெரும் பொது வகுத்தி தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5² × LCM = XYZ. ஸோ LCM கேட்குறாங்க. XYZங்கிறது என்னென்னா 3 எண்களின் பெருக்கல் பலன் வந்து கொடுத்துருக்காங்க 1875ன்னு. ஸோ கீழே கொண்டு வரும்போது 5 × 5 2 டைம் போட்டு அடித்து போடணும். ஸோ நமக்கு அடித்து போட்டால் என்ன கிடைக்குதுன்னா 75ன்னு கிடைக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 75 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். தேங்க்யூ.